இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட தேர்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையில சென்னை சேப்பாக்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சென்னை சேப்பாக்கு பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். சென்னை பொதுவாக ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ராக். பட் லாஸ்ட் சீசனில் இங்கே ஸ்பின்னர்ஸை விட பேசஸ் எஃபெக்டிவாக இருந்தாங்க. பட் இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவரான ட்ராக்காக தான் இருக்கும். காரணம் CSK டீம் செலெக்ஷனில் ஸ்பின்னர்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை எடுத்தாங்க. தென் பேட்டிங்லையும் ஸ்பின்னர்ஸை ஆடக்கூடிய பேட்டர்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இங்கே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. 2 டீம்லையும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியலாக பேசஸுக்கு பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் அண்டர் லைட்டில் பால் நல்லா ஸ்விங் ஆகும். இனிஷியலாக லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் எப்போவும் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. 2 டீம்லையும் பவர் பிளேயில் பவுல் பண்ணுற லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் இருக்காங்க. தென் பேட்டிங்கில் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ், அதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் எப்போவும் இங்கே நல்லா ஆடுவாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி டீசன்ட் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நார்மலாக சென்னை பிச் லேட்டராக ஸ்லோ டவுன் ஆகும். பட் டியூ இருந்தால் சேசிங் ஈஸியாக இருக்கும். ஓவராலாக 140 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 72 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 66 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 159 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 54 டைம்ஸும் 150 to 169 41 டைம்ஸும் 170 to 189 23 டைம்ஸும் எபோவ் 190 22 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் 2 டீமோட 11 கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சென்னை பொறுத்த வரைக்கும் கான்வே தென் ருத்துராஜ் பேட்டிங் ஓப்பன் பண்ணலாம். பட் மும்பையில் ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதால ருத்துராஜ் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ கான்வே தென் ரச்சின் பேட்டிங் ஓப்பன் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ரச்சின் 11ல் இருந்தால் சாம் கரனுக்கு சான்ஸ் கிடைக்காது. நூர் அகமது தென் பதிரனா கண்டிப்பாக 11ல் இருப்பாங்க. ஸோ ரச்சின் இல்லை சாம் கரன் இதில் ஒரு பிளேயர் ஆடலாம். சாம் கரன் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் ரச்சினோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இம்பாக்ட் சப்பில் அன்ஷுல் கம்போஜ், விஜய் சங்கர் இல்லை தீபக் கூட உள்ள வரலாம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா அஸ்வின், நூர் அகமது தென் ஜடேஜா பவுல் பண்ணலாம். பதிரனா தென் கலீல் அகமது 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் கம்போஜ் இருந்தால் கூட 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். சாம் கரன் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ் தென் சாம் கரன் பவுல் பண்ணலாம். தென் அஸ்வின் அண்ட் நூர் அகமது கூட 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மும்பை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. சூரியகுமார் யாதவ் தான் டீமை லீட் பண்ணுவார். ரோஹித் சர்மா தென் ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணலாம். வில் ஜாக்ஸ் 1 டவுனில் ஆடலாம். வில் ஜாக்ஸ், ரிக்கல்டன், மிச்சல் சாண்டர் தென் ட்ரெண்ட் போல்ட் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் ஆடலாம். இல்லை ரிக்கல்டனை ட்ராப் பண்ணிவிட்டு முஜீபுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி 11ல் இருக்காரு. பட் ரிக்கல்டன் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். இம்பாக்ட் சப்பில் சத்யநாராயணன் ராஜு இல்லை அஸ்வினி குமார் உள்ள வரலாம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சாண்டர், கரண் சர்மா தென் தீபக் சாகர் கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் தென் அஸ்வினி குமார் தென் சத்யநாராயணன் ராஜு 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் நமன்தீர் கூட 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பவர் பிளேயில் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர் தென் வில் ஜாக்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர், அஸ்வினி குமார் இல்லை ராஜு பவுல் பண்ணலாம். CSK விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்வே தென் MS தோனி. கான்வே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர், ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனில் இருக்குது. பட் CSKக்காக எப்பவும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 8 மேட்ச்சில் 390 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடிருக்காரு. தென் அகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச் ஆடி 2 மேட்ச்சில் டக் அவுட்டாக இருக்காரு. 1 மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர், ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். MS தோனி ஆல்மோஸ்ட் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நியூ பாயிண்ட் சிஸ்டமில் தோனி ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கைக்வாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார்.
சம்டைம் ஒன் டவுன்லையும் ஆடலாம். நல்ல பிளேயர், சிஎஸ்கேக்காக கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 15 இன்னிங்ஸில் 706 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 550யும் 100ம் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. அகென்ஸ்ட் மும்பை 40 ஆவரேஜில் 238 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. நல்ல பிளேயர். பட் இனிஷியலாக பால் கொஞ்சம் மூவ் ஆனால் கைக்வாடு கஷ்டப்படுவார். மும்பையில் ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். கைக்வாடு ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட ஆல்ரெடி 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா டீமில் இருந்தால் ஒன் டவுனில் ஆடலாம். நல்ல பிளேயர். ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தார். பட் ஐபிஎல்ல இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் சீசனில் 22 ஆவரேஜில் பேட்டிங் ஆடி இருந்தார். அகென்ஸ்ட் மும்பை ஒரு மேட்ச் ஆடி 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டீசன்ட் பவுலரும் கூட. பட் ஆல்ரெடி 3 ஸ்பின்னர்ஸ் 11ல் இருக்காங்க. ஸோ ரச்சின் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர். சிவம் துபே நம்பர் 4 இல்லை 5ல் ஆடலாம். ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் சிவம் துபேவை நம்பி தான் இருக்கு. லாஸ்ட் சீசனில் கூட துபே ஃபெயில் ஆன மேட்சஸில் சிஎஸ்கே லாஸ் ஆனாங்க. ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். தென் ரீசன்ட் டைம்ஸில் பேசஸையும் டீசெண்டாக ஆடுறாரு. இந்த வென்யூவில் 37 ஆவரேஜில் 401 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் அகென்ஸ்ட் மும்பை 37 ஆவரேஜில் 219 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடியிருக்காரு. தென் துபே டீசன்ட் பவுலரும் கூட. இன்கேஸ் சாம் கரன் 11ல் இல்லாமல் இருந்தால் 1 or 2 ஓவர்ஸ் சம்டைம் பவுல் பண்ணலாம். சாம் கரன் இருந்தால் துபே பவுல் பண்ண சான்ஸ் இல்லை. பட் ஒரு பேட்டராக இங்கே டீசெண்டாக ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ராகுல் திரிபாதி ஒன் டவுன் இல்லை நம்பர் 4ல் ஆடலாம். டீசன்ட் பிளேயர். பட் லாஸ்ட் 2 சீசனாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் இங்கே நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கேக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அகென்ஸ்ட் மும்பை 25 ஆவரேஜில் 227 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இந்த வென்யூவில் 27 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் இம்பாக்ட் சப்பில் உள்ள வரலாம். ஹூடாவோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. பட் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடுனா குயிக்காக 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் விஜய் சங்கர் லோக்கல் பாய். இந்த கண்டிஷன் பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. தென் மீடியம் பேஸ் பவுலரும் கூட. பட் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். விஜய் சங்கர் ரீசன்ட் டொமஸ்டிக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐபிஎல்ல லாஸ்ட் 2-3 சீசனாக கிரேட்டாக இல்லை. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தார். ஆல்ரெடி T20ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. பட் ஜடேஜா இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டாட் பால்லையும் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் ஆல்மோஸ்ட் நம்பர் 6ல் ஆடுவார். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் மும்பை பவுலிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். சூரியகுமார் யாதவுக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹோம் பாய் சிஎஸ்கேக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு ஆஃப்டர் லாங் டைம். டீசன்ட் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் ஆல்மோஸ்ட் 14 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக அதிகமாக T20s ஆடுறதில்லை. பட் அஸ்வின் எப்பவும் சென்னை பிச்சில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வென்யூவில் 42 இன்னிங்ஸில் 50 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ண முடியும். சம்டைம் பவர் பிளேயில் ரிக்கல்டனுக்கு எகென்ஸ்டாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். சாம் கரன் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பட் ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் சாம் கரன் சிஎஸ்கேக்காக பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. அகென்ஸ்ட் மும்பைன்னு பார்த்தா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 10 ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். சிஎஸ்கேக்காக சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பவுலிங் ஆக்ஷனில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதில்ல. பட் இங்கே சிஎஸ்கேக்காக நல்லா பவுல் பண்ணலாம். அகென்ஸ்ட் மும்பை 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு.
கலீல் அகமது லெஃப்ட் ஆம் பேசர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். சென்னை பிச்சில் பவர் பிளேல பவுல் பண்ணுற லெஃப்ட் ஆம் பேசர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. தென் கலீல் அகமது பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால்ஸ் அதிகமாக போடுவார், இங்கே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. தென் அகென்ஸ்ட் மும்பை 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு, இங்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். நூர் அகமது சூப்பர் பவுலர், இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர், ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 1 or 2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாரு கன்சிஸ்டண்டாக. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க, டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அன்ஷுல் கம்போஜ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். கட்டர்ஸ் அதிகமாக போடக்கூடிய பவுலர், கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். 11ல் இருந்தால் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணுங்க, நல்ல பவுலர். மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன், தென் ராபின் மின்ஸ். ரிக்கல்டன் தாங்களை ஒர்க் பண்ணுவார், பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, நல்ல பிளேயர், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா ஆட முடியும், பட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இன்கேஸ் அஸ்வின் பவர் பிளேல பவுல் பண்ணால் ரிக்கல்டன் ஸ்ட்ரகிள் ஆகலாம், மற்றபடி நல்லா ஆட முடியும். ராபின் மின்ஸ் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார், நல்ல பவர் ஹிட்டர். ஜார்க்கண்டோட கிறிஸ் கெயில், தென் நெக்ஸ்ட் எம்எஸ்டின்னெல்லாம் புகழப்படுற பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், டீசன்ட் பிளேயர். ரீசெண்டாக T20s அதிகமாக ஆடுறதில்ல, பட் ஓடிஎஸில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சென்னை 30 ஆவரேஜில் 896 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 26 ஆவரேஜில் 364 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆவரேஜாக ஆடியிருக்காரு. ரோஹித் இனிஷியலாக லெஃப்ட் ஆம் பேசர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் கலீல் அகமது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, 39 பால்ஸ் கிட்ட ஆடியிருக்காரு, 28 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 times அவுட்டாக இருக்காரு. பட் ரோஹித் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா ஆடலாம். 34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சூரியகுமார் யாதவ் டீமோட கேப்டன், நம்பர் 4 இல்லை 5ல் ஆடலாம், நல்ல T20 பிளேயர். பட் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் 38 ஆவரேஜில் 300 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 24 ஆவரேஜில் 340 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 இல்லை 4ல் ஆடினா நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் டவுன் ஆர்டரில் கிரேட்டாக இல்லை. தென் சூரியகுமார் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். ஜடேஜா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. தென் இங்கே நூர் அகமது கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படலாம். தென் பத்திரனா கிட்ட T20sல 3 times அவுட்டாக இருக்காரு. பட் சூரியகுமார் யாதவ் சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். தென் டீமோட கேப்டன் வேற ஆனதால் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம். திலக் வர்மா நம்பர் 4 இல்லை 5ல் ஆடலாம். இந்த வென்யூக்கு ஒப்டான பிளேயர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். லாஸ்ட் இங்கிலாந்து T20 சீரீஸில் இந்த வென்யூவில் தனியாளாக ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இங்கே நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் சிஎஸ்கேவும் நல்லா ஆடியிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட சம்டைம் 1 or 2 overs பவுல் பண்ணலாம். பட் இந்த மேட்சுக்கு பேட்டிங்கில் க்ரூஷலாக இருக்கலாம், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. மிச்சல் சாண்டனர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம், ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். இங்கே பவுலிங்கில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும், இங்கே எக்கனாமியாக பவுல் பண்ண முடியும். தென் 1 or 2 விக்கெட்ஸும் எடுக்கலாம். ரீசன்ட் பவுலிங் ஃபார்மும் நல்லா இருக்குது. தென் டீசன்ட் பேட்டரும் கூட, பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் 1 downல பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பட் லாஸ்ட் IPL சீசனில் RCBக்காக சூப்பராக ஆடியிருந்தார். 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பவுல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் விக்கெட் எடுக்கிற பவுலர். இங்கே 2-3 overs வரைக்கும் பவுல் பண்ணலாம். சிஎஸ்கேல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸோ 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. நமன்தீர் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார், அட்டாக்கிங்காக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் சீசனில் 2-3 மேட்சஸில் டீசெண்டாக ஆடியிருந்தார். 20-30 ரன்ஸ் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். ரீசெண்டாக சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டீசென்ட் பவுலரும் கூட, டொமஸ்டிக்கில் 1 or 2 விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்டாக எடுக்கிற பவுலர். பட் லாஸ்ட் IPL சீசனில் 1-2 மேட்சஸ் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கல, கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. சத்யநாராயணன் ராஜு 2-3 overs வரைக்கும் பவுல் பண்ணலாம். இங்கே பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 over பவுல் பண்ணலாம்.
டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆந்திராக்காக கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். மும்பை இந்தியன்ஸுக்காக எப்பவும் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இங்கே இனிஷியலாக பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். எகென்ஸ்ட் சிஎஸ்கே 12 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் இந்த வென்யூவில் 9 மேட்ச்சில் 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தீபக் சாகர் பழைய சிஎஸ்கே பிளேயர். பவர் பிளேயில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே இனிஷியலாக நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த வென்யூவில் 19 மேட்ச்சில் 23 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சிஎஸ்கே பேட்டர்ஸ் தீபக் சாகரை நெட்டில் நிறையவே ஆடியிருப்பாங்க. ஸோ சாகர் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியுமா டவுட்டு தான். கரண் சர்மா ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். லாஸ்ட் 2-3 சீசனாக கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் 9 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு தான் எடுத்திருந்தாரு. எக்கனாமி 11+ இருந்தது. பட் இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆம் பேசர் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். இங்கே டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டொமஸ்டிக்கில் பஞ்சாபுக்காக ஆடுற பிளேயர். பட் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீக் டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். விக்கெட் கீப்பர்ஸில் டெவான் கான்வே, தென் ரிக்கல்டன். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, கைக்வாட், சூரியகுமார் யாதவ், ரச்சின் ரவீந்திரா. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, தென் பவுலர்ஸில் பத்திரனா, ட்ரெண்ட் போல்ட். இந்த 9 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீமில் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த 2 பிளேயர்ஸுக்கு சிவம் துபே, திலக் வர்மா, தென் சாம் கரன் அண்ட் மிச்சல் சானரை ட்ரை பண்ணுவாங்க. இதில் ரிக்கல்டனுக்கு பதிலாக ராகுல் திரிபாதி இல்லை திலக் வர்மாவை ட்ரை பண்ணலாம். தென் மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம். தென் பத்திரனாவோட ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஸோ நூர் அகமதை கூட ட்ரை பண்ணலாம். தென் கிராண்ட் லீக்ல சிவம் துபே, திலக் வர்மா, ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், வில் ஜாக்ஸ், கலீல் அகமத், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, கைக்வாட், சூரியகுமார் யாதவ், தென் பத்திரனாவெல்லாம் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, கைக்வாட், மிச்சல் சானர், தென் வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல திலக் வர்மா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ரிக்கல்டன், தென் ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.